பண்ணி காமிச்சுறேன். வேலைக்கு போல? லீவு. கடையா? இல்ல, நான் தான் போட்டேன். ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாளாவது தொண்ணு பேசவா சைலண்ட் ஆயிர. அப்ப இன்னைக்கு புறா வீட்டுல தான் இருக்க போற. என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. வரசலவா? இனிமே யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேணாம். ஏன்? வேணும், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துகிட்டு போயிருக்கான். நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோவில், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே. கிட்ட நிக்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா, கல்யாண வீட்டுல தானே இருக்க. நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. என்கிட்டயாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம்.
ஏய் சிஸ்டர் யாரா? அண்ணா நான் லவ் பண்ற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா அது வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா. அவன் வேற நான் வேற இல்ல. வாங்கிக்க. அண்ணா நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தைய ஹாலில் கல்யாணம். தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி அதை ஏன் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா? இந்தா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா. பரவாயில்ல உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவுதான். சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்டேன். வீட்ல யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம். டே பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா பேசிட்டேன்டா. ஓகேண்ணே சொல்லிட்டு வா. வரங்க. வாமா. டேய் அந்த புரோக்கருக்கு போன போடு. அண்ணா ரிங் போதுண்ணே. ஹலோ சார், குடும்ப குத்துவழக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ கற்பூரத்தை ஏற்றி பூஜை பண்ண போறேன் வையா. டேய் யாருக்கு ஃபோனு போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு ஃபோனை போடுறானா? என்னண்ணா எனக்கு தெரியாம ஊட்டிலலாம் புரோக்கரு? டேய் லேண்ட் புரோக்கர்ரா. ஹலோ வணக்கம் முதலாளி. எஸ்ஐ டாக்குமெண்ட் 2 நாள்ல வந்துடும். வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம். என் ஆளை அனுப்புகிறேன். அவங்கிட்ட ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அவர் எப்போ சார் வருவாரு? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. இது வேணும்காராச்சி. பொண்ணு சிக்கணும்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களோ பார்க்கலாம்.
வாங்க. உன்னை பத்தி தாம்மா பேசிட்டு இருந்தோம். அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை ரோட்ல எங்கேயோ பார்த்தாராம், உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னம்மா சொல்ற? அவருக்கு ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு இருந்தாராம். சரி சரி, அவர் தனியா உட்காந்து நான் போய் பேசிட்டு இருக்கேன்.